மின்வாரியத்தின் அலட்சியத்தால விழா பந்தல்ல மின்சார ஒயர் பட்டு தீப்பிடிச்சு வீட்டு முன்னாடி நிறுத்தியிருந்த கார் தீயில எரிஞ்சு நாசமாயிருக்கு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சூடாமணிபுரம் திருவள்ளூர் தெருவில் இருக்கிறவரு தொழிலதிபர் செல்லக்கண்ணு. இவரு புதுசா வீடு கட்டியிருக்காரு. புது வீடு கட்டி புதுமனை புகு விழா நடக்க இருந்திருக்கு. நேற்று இரவு அவர் வீட்டு வாசல்ல போடப்பட்டு இருந்த பந்தல்ல வீட்டுக்கு வெளியே மின்கம்பத்துல இருந்து தாழ்வா போன மின்சார உயர் உரசி தீப்பிடிச்சதுல பந்தல் முழுவதும் தீயில எரிஞ்சு வீட்டுக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எஸ் கிராஸ் மாருதி கார்லயும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. உடனே வீட்டுல இருந்தவங்க தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தீயணைப்பு துறையினர் வர்றதுக்குள்ள கார் முழுவதும் தீயில எரிஞ்சு நாசமாயிருக்கு. காருக்குள்ள வச்சிருந்த 1 லட்சம் ரூபாய் பணம், வீட்டு பத்திரம் தீயில எரிஞ்சு கருகி இருக்கு. இத பத்தி அந்த ஓனர் கொடுத்த புகாரின் பேர்ல வடக்கு காவல்துறையினர் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டோட உரிமையாளர்கள் வீடு கட்டும் போது மின்சார வாரியத்துக்கிட்ட தாழ்வா போற மின்கம்பிய உயர்த்தி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க போல. மின்சார வாரியத்துடைய அலட்சிய போக்குனால புதுமனை புகுவிழா அன்னைக்கு வீட்டு பந்தல்ல மின்சார உயர்பட்டு காரும் தீப்பற்றி எரிந்து நாசமாயிருக்கு. ஒரு அபசகுணம் மாதிரி இது நடந்ததுனால புதுமனை புகு விழாவை அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் அவங்களுடைய குடும்பத்தினரிடையே மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.